வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம், "எனது பயணம்" அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எழுதினது. இத தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இத மஞ்சள் பப்ளிஷிங் ஹவுஸ் வெளியிட்டிருக்காங்க. இத பாப்பாக்குடி செல்வமணி ஐயா எனக்கு பரிசா தந்தாங்க. கனவுகள் என்பவை நம் தூக்கத்தில் நாம் காண்பவை அல்ல. நம்மை ஒருபோதும் தூங்க விடாமல் பார்த்துக் கொள்வதை தான் நம் கனவுகளாக இருக்க வேண்டும். அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னத மையமா கொண்டது தான் இந்த புத்தகம். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், விடாமுயற்சி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் தான் இது. அப்துல் கலாம் ஐயா தன்னோட வாழ்க்கையில தனக்கு உறுதுணையா இருந்து நெறைய தாக்கங்கள் தந்த ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இந்த மாரி பல பேர பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. நம்ம தோல்வியில துவண்டு போயிறக்கூடாது. அதே நேரத்தில வெற்றியில வீழ்ந்துறக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் தான் இது. "கனவு காணுங்கள், அதை செயலில் மாற்றுங்கள்" அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னத உணர்த்துற ரொம்ப ஒரு அழகான புத்தகம் தான் "எனது பயணம்" அப்படிங்கிற இந்த புத்தகம். மீண்டும் அடுத்த புத்தகத்தோட நாளை சந்திப்போம். நன்றி.